ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ரொமான்டிக்காவும் ஹேண்டில் பண்ணலாம். அதே நேரத்தில அது வந்து ஒரு ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால ஃபோக் சாங்ஸ்க்கும் ஹேண்டில் பண்ணலான்னு உரிமைய பல வகையில ராஜா சார் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும், அந்த உரிமைய வந்து அப்படியே கோவமா உருமுற மாரி இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கும் நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ராஜா சார் பண்ண ஒரு பாடல் தான், பிதாமகன் படத்தில வரக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் சாங். அடடா அகங்காரம்! அந்த பாட்ட பொறுத்தவரைக்கும், அதில இருக்கக்கூடிய அந்த கோவத்தை ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன்ல இன்டர்லூடுக்கு முன்னாடி அந்த நின்னு அப்படி மூச்சு வாங்குற மாரி ஓடி வந்து ஒரு இடத்துல வந்து அப்படி அந்த ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த உணர்வு அந்த இடத்துல குடுப்பாரு. டோம் டோம் அப்படின்னு அந்த உள்ள அத எடுத்துட்டு வந்து அந்த மத்த தாள இசை கருவிகள்லாம் அதுக்கு மேல ரோல் ஆகும்போது, இந்த உரிமை வந்து தனியா அந்த ஒரு ஃபீல நமக்கு அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது, ஆ அப்படிங்கிற ஒரு ஃபீல நமக்கு வந்து தரக்கூடிய ஒரு உணர்வ தரும். நீங்க இந்த பாட்டுல பல வகையில இந்த பாட்ட பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம். குறிப்பா இதுல இருக்கக்கூடிய இந்த டைம் சிக்னேச்சர்லாம் எப்படி அந்த நிலை குலைந்து நல்லா தடுமாறி ஒரு கோபத்தோட கண்ணு முன்னு தெரியாம ஒருத்தர் போற மாரி அந்த மாரி பல வகையான ஒரு டைம் சிக்னேச்சர் அதில பயன்படுத்தியிருக்கோம்னு சொன்னாலும், அதில இன்னொரு ஒரு விஷயமா அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுல ராஜா சார் பயன்படுத்துற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் உறுமி. கேளுங்க. தூம் 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 அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல கரெக்ட்டா அது வந்து உட்காராத மாரி வித்தியாசமா பண்ணியிருப்பாரு. ஒரு ஆஃப் பீட்ல ஸ்பெஷலான ஒரு போர்ஷன் இது. எனக்கு எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுல அந்த உரிமையோட அந்த போர்ஷன் வந்து ரொம்ப மனசுல நிக்கும். உங்களுக்கு எப்படி? கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.